காலேஜ் ஜாயின் பண்ணோம், அன்னைக்கு லவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. காலேஜ் முடியுது, அன்னைக்கு லவ் பிரேக்கப் ஆயிடுச்சு ப்ரோ. என்ன ரீசன் சொல்லி விட்டு போனாங்க? லவ் பண்ணா அப்பா எங்க வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க, அம்மா ஒத்துக்க மாட்டாங்க. நான் நல்ல ஜாப் போறேன், நல்லா படிச்சிருக்கிறேன், 1க்கு 2 டிகிரி முடிச்சிருக்கிறேன், நல்ல ஜாப் வந்துடும், நான் உங்க வீட்டில் பேசுறேன். காலேஜ் பண்ணி ஓகே 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 தான் அப்படின்ட்டாங்க. ஃபைனல் இயர் முடிக்க போகும்போது இல்லை வேணாம், நீ பேசணும், எங்கள் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க, எங்கள் அப்பா ரொம்பலாம் ஸ்ட்ரிக்ட் அப்படின்னு தான் சொன்னாங்க ப்ரோ. ஒரு கட்டத்தில் நானும் கெஞ்சிட்டேன், அழுதுட்டேன். அவங்க ஃபோட்டோஸில் வச்சுருக்கிறேன் ப்ரோ, எடுத்து பாப்பா. அப்போ விட்டு போய் எத்தனை நாள் ஆகுது? 2 years ஆகுது ப்ரோ. இப்போ இருக்கிற கரண்ட் ஹஸ்பண்ட் ஸ்டோரி போடுவார்ல, கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்கு. என்னால் மறக்க முடியல ப்ரோ. அப்போ அந்த டைமில் நான் எடுத்து பார்ப்பேன். நான் ஒரு கட்டத்தில் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க, வேணாடா உனக்குன்னு இன்னொரு லைஃப் வரும், சரியா இதெல்லாம் டெலீட் பண்ணிடுன்னு சொல்லிட்டு மொத்தமாக என் ஃபோனை டெலீட் பண்ணி விட்டான். உங்க ஆள் இன்னொருத்தவங்க கூட பழகிட்டு இருக்காங்கன்ட்டு எப்போ தெரிஞ்சது? பிரேக்கப் ஆன ஒரு 2 weeksல எனக்கு விஷயம் தெரிஞ்சிச்சு ப்ரோ. காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்களே, ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சு விட்டான். டே உங்க ஆள் இந்த மாதிரி வெளியிலாம் வந்திருக்காங்க அப்படின்ட்டு. ஃபோட்டோ பார்த்தோன்னே எனக்கு அன்னைக்கு தான் ப்ரோ ஷாக் ஆகிடுச்சு. லவ்வே பிடிக்காதுன்னு சொன்னவங்க, என் வீட்டில் ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னவங்க, இன்னொருத்தர் கூட எப்படி அஃபேரில் ஆனாங்க, எப்படி மேரேஜ் பண்ணாங்க அப்படின்னு.